செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் இஸ்தான்புல்லிருந்து ஒரு ஃப்ளைட்டு வந்து டெல்லியில் வந்து இறங்குது. அந்த ஃப்ளைட்டில் இருந்து மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தனை இறக்குறாங்க. பின்னாடி 7 பேர் வர்றாங்க. அதில் மஃப்டியில் துப்பாக்கி வச்சுட்டு வர்றாங்க. எப்படி ஃப்ளைட்டில் துப்பாக்கி வைக்கலாமா அப்படின்னா துப்பாக்கி வச்சுட்டு வரலாம். செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் துப்பாக்கி கொண்டு வரலாம். அப்படி துப்பாக்கியுடன் முகமூடி அணிந்த ஒருவருடன் 7 பேர் வந்து இறங்குறாங்க. அப்புறம் நேரடியாக வந்து ஒரு கார் வருது. அந்த காரில் அந்த முகமூடி அணிந்த மனிதனை உள்ளே ஏற்றிட்டு பின்னாடி 4 வாகனங்கள், எஸ்கார்ட், பைலட், அப்புறம் வந்து செக்யூரிட்டி இதோடு போகுது. எங்கே போகுது அப்படின்னு சொன்னால் நேராக டெல்லி நார்காட்டிக் கண்ட்ரோல் பீரோன்னு ஒன்று இருக்குது, அதனுடைய அலுவலகத்திற்கு போகின்றது. அங்கே போய் அந்த மாஸ்க், அந்த முகமூடி அப்படியே கழட்டின உடனே அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு எல்லாமே தெரியும் யார் அப்படின்னு. ஆனால் மற்றவர்களுக்கு வந்து யாருன்னே தெரியல. அப்புறம்தான் வெளியே தெரிய வந்துச்சு, இவன் வந்து சலீம் தோலா 1966 மும்பை நகரில் பிறந்தவன். உங்களுக்கெல்லாம் தெரியும், மும்பை அப்படின்னாலே டாங்ரி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் பிறந்தவன் தான் இவன். அந்த டாங்ரியில் தன்னுடைய நிழல் உலகத்தை நடத்தி வந்தவன் தான் தாவூத் இப்ராஹிம். டி கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டி கம்பெனியினுடைய முக்கியமான ஒரு நபராக இருந்தவன் தான் இந்த சலீம் தோலா. இந்த சலீம் தோலா கைலாஷ் ராஜ்புத் அப்படிங்கிற ஒரு நபருடன் சேர்ந்து போதைப் பொருட்களை இளைஞர்களுக்கு கொடுக்கின்ற தொழிலை செய்து வந்தான். இந்த கைலாஷ் ராஜ்புத் அப்படிங்கிறவனும் இந்த சலீம் தோலா 2 நபர்களும் யாருடைய கூட்டாளிகள் அப்படின்னா தாவூத் இப்ராஹிமுடைய கூட்டாளிகள். இந்த 2 பேருக்குமே குருவாக இருந்தவன் யாருன்னா சலீம் மிர்ச்சி. மிர்ச்சி அப்படின்னு சொன்னால் இந்தியில் மிளகாய், காரம் அப்படின்னு அர்த்தம். இந்த சலீம் மிர்ச்சி என்ன பண்ணான்னா குட்காவை கடத்துறது, கஞ்சாவை கடத்துறது, அதை வந்து சின்ன சின்ன பொட்டலங்களாக பிரித்து மும்பை, குஜராத் மற்றும் பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்புகின்ற வேலையை செய்து வந்தவன். அவனுடைய கூட்டாளிகளில் முக்கியமானவன் தான் இந்த சலீம் தோலா. அவனுடைய கூட்டாளி கைலாஷ் ராஜ்புத். இந்த 2 நபர்களும் தாவூத் இப்ராஹிம், சோட்டா ஷக்கீல், சோட்டா ராஜன் இவர்களுக்கெல்லாம் ஒரு கூட்டாளிகளாக இருந்து செயல்பட்டு வந்தவர்கள். உங்களுக்கு எல்லாமே தெரியும், தாவூத் இப்ராஹிம் இப்பொழுது பாகிஸ்தானில் இருக்கிறதாக. இடையில் வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு தாவூத் இப்ராஹிம் கொல்லப்பட்டார், இந்திய உளவுத்துறையினருடைய ஆப்ரேஷன் அதனால் கொல்லப்பட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தாவூத் இப்ராஹிம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்ட்டு. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த துரந்தர் படத்தை பார்த்துருப்பீங்க. அதில் தாவூத் இப்ராஹிம் உயிருடன் இருப்பதை அந்த படத்திலும் காட்டியிருக்கின்றார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில் தாவூத் இப்ராஹிமினுடைய பொருளாதாரத்துறை மற்றும் இந்த போதைப் பொருட்களுடைய துறையினுடைய அதிகாரியாகவும் அமைச்சராகவும் இருந்த சலீம் மிர்ச், சலீம் தோலா இருவரும் நம்முடைய நாட்டினுடைய நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ மற்றும் டிஆர்ஐ, டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் இவர்களுடைய கடுமையான கண்காணிப்பினால் இவர்கள் வெளிநாட்டிற்கு தப்பி ஓடினார்கள். அதற்கு முன்பு 1998 மிகப்பெரிய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. அப்பொழுது இவனுக்கு 10 வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. அதற்கு பின் வெளியே வந்து 2015 நேராக துபாய் போய், துபாயிலிருந்து துருக்கி போயிட்டான். அங்கே போய் இஸ்தான்புல், அங்கேருந்துட்டு எல்லா ஆப்ரேஷன்ஸையும் இங்கே பண்ணிகிட்ருக்குறான். இங்கே இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது வந்து இவர்களுடைய அசோசியேட்ஸ், இவர்களுடைய கூட்டாளிகள். இதற்கு தாவூத் இப்ராஹிமினுடைய முழு ஆதரவும் இருந்தது. இதை எப்படியும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்திய உளவு நிறுவனம் ரா மற்றும் நார்கோட்டிக் இன்டெலிஜென்ஸ் பீரோ, டிஆர்ஐ இவர்களெல்லாம் இணைந்து செயல்பட்டார்கள். இதற்கிடையில் வந்து 2024 கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஃபென்டானில் அப்படிங்கிற ஒரு ட்ரக், அது ஒரு இந்த மாத்திரை வடிவத்தில் இருக்கும், அதை கைப்பற்றினார்கள். அதை வந்து விசாரிக்கிறப்ப இவ்வளவு மதிப்பில் உள்ள இந்த போதைப் பொருட்களை இங்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா இந்த சலீம் தோலா. இவனுடைய ஆப்ரேஷன் பேஸ் எதுனா மகாராஷ்டிரா, குஜராத், இங்கே இவனுடைய நெட்வொர்க் இருக்கும். இந்த நெட்வொர்க் மூலமாக இவன் பல்வேறு இடங்களுக்கு இந்த மாத்திரைகள்லாம் அனுப்புறது தான். அதை விட இன்னொரு ஷாக்கிங் அல்லது அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மெக்சிகன் கார்ட்டல் அதனுடன் தொடர்பு வச்சுருந்தான். இந்த நெட்வொர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா இது போன்ற ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ், ட்ரக் பெடலர்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கான். கொலம்பியா, நிகாரகுவா, மெக்சிகோ இதில் இருக்கிற மிகப்பெரிய கார்ட்டல்ஸ் அதனுடன் தொடர்பு வைத்து தங்களுடைய இந்த ட்ரக் கார்ட்டல் அந்த எல்லையை விரிவுபடுத்தி கொண்டே இருந்தார்கள்.
இந்த சமயத்தில் தான் எப்படியும் வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷனை நடத்தி இவனை பிடிக்க வேண்டும் என்று இந்திய காவல்துறையினர் உளவமைப்பினர் ஒரு திட்டத்தை போட்டனர். அதற்கு பேர் தான் ஆப்ரேஷன் வெப். இந்த ஆப்ரேஷன் வெப் எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால், முதல்ல இவனுடைய ஆக்டிவிட்டீஸ், இவனுடைய இருப்பிடங்கள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு யூகத்தில் உளவு தகவலின்படி இன்டர்போலுக்கு அனுப்புகிறாங்க. இன்டர்போல் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இட் இஸ் இன்டர்நேஷ்னல் போலீஸ், அதான் இன்டர்போல். இந்த இன்டர்போல் வந்து ரெட் நோட்டீஸ் வந்து இஸ்யூ பண்ணுறாங்க. உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளுக்கும் அந்த ரெட் நோட்டீஸ், சிவப்பு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இந்த ரெட் நோட்டீஸ் மூலமாக இந்த நபரை கண்டுபிடித்தால் உடனடியாக இன்டர்போலுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். பின்பு அவர்கள் எந்த நாட்டில் குற்றம் செய்தார்களோ, எந்த நாட்டில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நாட்டிற்கு திரும்ப ஒப்படைக்க வேண்டும், அல்லது எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி இவர்கள் அந்த நாட்டிற்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய விதி. அதன்படி இஸ்தான்புலினுடைய நார்காட்டிக் யூனிட் மற்றும் இஸ்தான்புல் போலீஸ், இவங்க 3 பேரும் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுபோன்று நம்முடைய நாட்டிலிருந்து ரா, டிஆர்ஐ, நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, என்ஐஏ, இந்த 4 அமைப்புகளிலிருந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஆப்ரேஷன் வெப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி இவர்கள் இஸ்தான்புல் நகருக்கு செல்கின்றார்கள். அங்கே வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ரொம்ப அந்த தாடியெல்லாம் வளர்த்திட்டு இவங்க வந்து அங்கே இருக்கிற லோக்கல் ட்ரக் பெடலர்ஸ் மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறார்கள். இவங்க வந்து ஆசிய நாட்டினுடைய பல பகுதியிலிருந்து வந்தவர்கள். இந்த ஃபென்டானில் அப்படிங்கிற அந்த டேப்லெட்ஸை வந்து பல ஆசிய நாடுகளுக்கு நம்ம வந்து கடத்துவதற்கான நெட்வொர்க் எங்ககிட்ட இருக்குது, அதனால் நீ சப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சலீம் தோலாவிற்கு தகவல் அனுப்புகிறார்கள். இந்த சலீம் தோலா எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரகசியம். ஏன்னா ரெட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட நபர் தான் இந்த சலீம் தோலா. அப்படி இருக்கிறப்ப இவன் வந்து பல்வேறு மாறு வேடங்களில் பல இடங்களில் வந்து சுற்றி வந்திருக்கிறான். இதனால் அங்கே இஸ்தான்புல் இருக்கிற அந்த துருக்கி உளவுத்துறையோ துருக்கியினுடைய காவல்துறையினரோ கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் நம்முடைய டீம் போய் ஒரு வியூகத்தை வகுக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன இந்த ட்ரக் பெடலர்ஸ் போன்ற ஒரு நடிப்பை உருவாக்கி அந்த நடிப்பின் மூலமாக இவனை பிடிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், இந்த ட்ரக் கார்ட்டல், அந்த பெடலர்ஸ், அதனுடைய லீடர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தில் இருப்பாங்க. அவங்க செல்ஃபோன் பயன்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. எந்த இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற விவரம் கூட இருக்கின்ற மெய்காப்பாளருக்கே தெரியாது. இப்படி ஒரு மல்டி லேயர்ட் செக்யூரிட்டி, ஒரு சீக்ரெட் லைஃபை நடத்தி வருபவர்கள் தான் இந்த ட்ரக் கார்ட்டல் தாதாஸ். உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி எழலாம், அப்படியெல்லாம் இந்த மாதிரி இருந்துட்டு எதுக்கு இந்த தலைமறைவு வாழ்க்கையை நடத்த வேண்டும், பணத்தினால் என்ன பயன் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லை. அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்தால் மிகவும் ராஜபோகமான வாழ்க்கை. அவங்க இருக்கிறது பேலஸ். அதே மாதிரி உலகத்தில் எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த கார்கள் இருக்கின்றதோ அதெல்லாமே வந்து அவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி நவீன ரக துப்பாக்கிகள் இதெல்லாமே இருக்கும். சரி, இவ்வளவு இருக்குது, இதெல்லாம் ஏன் அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படிங்கிற கேள்வி எழலாம். அரசாங்கம் கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். இருந்தாலும் இது போன்ற கிரிமினல்ஸ், இது போன்ற ட்ரக் பெடலர்ஸ், சமூக விரோதிகள் உருவாகி கொண்டே இருப்பார்கள். இது வந்து தொடர்ச்சியான ஒரு போர் என்றே சொல்லலாம். தொடர்ந்து நடக்கின்ற போர் தான், நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கின்ற போர் மாதிரி தான் இது. அதனால் இவனை பிடிக்கிறது சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இந்தியன் ஏஜென்சிஸ் என்ன பண்ணாங்கன்னா, இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு யார் அப்படின்னு பார்க்குறாங்க. அது பார்த்தா அது வந்து துருக்கி நாட்டை சேர்ந்த 2 பெண்கள் இருக்கிறாங்க. அந்த 2 பெண்களில் முக்கியமான தோழி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு துருக்கியினுடைய உளவுத்துறையும் துருக்கி போலீஸ் இவர்களும் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து முதல்ல பணம் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து வியாபாரிகள் சொல்லி. அதற்கெல்லாம் அது மசியவில்லை. கடைசியில் அந்த பெண்ணுடைய பின்புலத்தை விசாரித்து இந்த உளவுத்துறையினர் சொல்கிறாங்க, நீ வந்து யார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ இன்டர்போலால் தேடப்படுகின்ற குற்றவாளியினுடைய தோழி. நாங்கள் விரைவில் அவரை பிடிக்கப் போகின்றோம். எப்படியும் பிடித்து விடுவோம். அப்படி பிடித்தால் நீயும் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு நாடு கடத்தப்படுவாய். நீ தகவல் சொன்னா உடனே கண்டுபிடிப்போம். தகவல் சொல்லு அப்படின்னா இன்னும் ஒரு சில மாதங்களில் கண்டுபிடித்து உன்னையும் குற்றவாளியாக சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இன்டெலிஜென்ஸ் டாக்டிக்ஸ், அந்த வியூகங்களை வகுத்து அங்கே சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுது. எந்த சமயத்திலும் நான் தான் தகவல் சொன்னேன் அப்படிங்கிற விஷயம் தெரியக்கூடாது. அப்படி சொன்னால் என்னை கொன்று விடுவார்கள். இவரை நீங்கள் வந்து பிடிச்சிட்டு போனாலும் இவருடைய ஆட்கள் அசோசியேட்ஸ் என்னை கொன்று விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே உனக்கு வந்து நாங்கள் பாதுகாப்பு தரோன்னு சொல்லிட்டு இவங்க நேராக ஒரு காரில் எல்லாமே வந்து அந்த ஊர் வழக்கப்படி உடையை அணிந்து அப்படியே போகிறாங்க. 2 காரில் போகிறாங்க. பெய்லிக் டுசு அப்படிங்கிற ஒரு இடம், அங்கே தான் வந்து இந்த சலீம் தோலா மறைஞ்சிருக்கான். அங்கே தான் அவனுடைய சாம்ராஜ்யம். அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய வாட்ச் டவர் ஒன்று இருக்கும். அந்த வாட்ச் டவரில் ஒரு AK-47 துப்பாக்கியோட ஒருத்தர் இருப்பான். அப்புறம் பைனாக்குலர் வச்சு 4 பேர் பார்த்துட்ருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி மெக்சிகோவில் FBI மற்றும் மெக்சிகன் லோக்கல் அத்தாரிட்டிஸ் சேர்ந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஒரு ட்ரக் லார்டை வந்து பிடிச்சாங்க. அப்போவும் இதே மாதிரி தான் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு 2 ஆர்மிகளுக்கிடையே நடக்கும் இல்லையா சண்டை, அந்த மாதிரி சண்டை நடந்துச்சு அந்த ட்ரக் கார்ட்டலுக்கும் போலீஸுக்கும் இடையில். அதில் பல நபர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்புறம் வழிநடுக வந்து எங்கே பார்த்தாலும் வந்து மறியல் பண்ணாங்க. அது மாதிரி இந்த சலீம் தோலாவும் தான் தங்கியிருந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு பாதுகாப்பு வளையத்தை வச்சுருந்தான். சரி, வழக்கமாக தன்னுடைய தோழி வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவனும் அப்படியே இருந்தான். அந்த செக்யூரிட்டி செக் பண்ணுறப்போ ஓகே நம்ம தோழி தான் சொல்லி இவர் ஓகே சொல்கிறாரு. உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்த பின்னாடி இன்னொரு கார் வருது, வேகமாக வருது. அப்போது இந்த சலீம் தோலாவுக்கு ஏதோ உள்ளுணர்வில் ஒரு எச்சரிக்கை மணி ஒலிக்கின்றது. உடனே என்ன பண்ணுறான், இந்த தோழி இந்த கதவை திறந்து வெளியே வந்த உடனே ஏதோ சம்திங் இஸ் ராங், அதனால் பாரு அப்படின்னு சொல்கிறான். பார்த்த உடனே உள்ளே வந்து வேற ஒரு நபர் இருக்கார். உடனடியாக துப்பாக்கி சூடு நடத்துகிறான் அவனை. அங்கே உள்ளே இருந்தவன் ஆள் காலி. அப்புறம் பின்னாடி ஒரு கார் வருது. கார் வந்த உடனே இங்கே இருக்கிற ஒரு 4-5 செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து இந்த கார்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்துகின்றார்கள். அப்பொழுது தன்னுடைய நெருங்கிய தோழியும் எதிர்பாராத விதமாக கொல்லப்படுகின்றாள். உடனடியாக நம்முடைய டீம் தகவல் தெரிவித்து பேக்கப் ஃபோர்ஸோடு வர்றாங்க. அங்கு மிகப்பெரிய கடுமையான சண்டை நடக்குது. அதற்கு பின்பு இவனை வந்து சரண்டர் ஆயிடுறான். ஏன்னா பல நபர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஒரு பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டத்தில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நீ வந்து சரண்டர் ஆகலை அப்படின்னு சொன்னால் யூ வில் பி கில்ட், யூ வில் பி ஷார்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ துப்பாக்கியால் சுடப்பட்டு நீ உயிரிழக்க நேரிடும். எனவே உடனடியாக சரணடைந்து விடுன்னு சொல்கிறாங்க. துருக்கி லாங்குவேஜில் சொல்கிறாங்க. அவனும் சரணடைந்து விடுகின்றான். இந்த சலீம் தோலா இவனுடைய நெட்வொர்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், முக்கியமாக இந்த ஃபென்டானில் அப்படிங்கிற டேப்லெட்ஸு அதை வந்து தயாரிக்கிறது தான். அதற்கு வேண்டிய கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த கெமிக்கல்ஸை வந்து இவன் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து இங்கு இந்த போதைப் பொருட்களை தயாரிப்பது. இந்த ஃபென்டானில் டேப்லெட்ஸ் வந்து ஒரு பெயின் கில்லர். மருத்துவர்கள்லாம் வந்து இந்த டெர்மினல் இல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேன்சர் போன்ற நோய்கள் அந்த இறுதி கட்டத்தில் இருக்கின்ற பொழுது பயங்கரமான வலி வரும். அந்த வலியை தாங்குவதற்காக இந்த ஃபென்டானில் டேப்லெட்டை வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்காக கொடுப்பார்கள். இதே வந்து ஓவர் டோஸ் போட்டுட்டு ஒரு போதைப் பொருளாக மாற்றி விட்டார்கள் இந்த ட்ரக் கார்ட்டல் தாதாஸ். இதை சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி ஹாலுசினேஷன்ஸ், டெலூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு கற்பனை உலகத்தில் அப்படியே தத்தளிப்பான். பிரெயினில் இருக்கிற அந்த செரோட்டினின், என்டார்ஃபின் இதெல்லாமே செக்ரேட் ஆன உடனே ஒரு ஈஃபோரிக் மூடு வரும். அதனால தான் இளைஞர்கள் இது போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி விடுகின்றார்கள். இந்த போதைப் பொருட்களினுடைய தாக்கம் என்னென்னா, முதல்ல வந்து ஒரு மகிழ்ச்சியை தந்தாலும் போக போக அப்படியே அவர்களுடைய உடலை உருக்கி இதயத்தை தாக்கி பல்வேறு நோய்கள் வந்து உடனடியாக இறந்து விடுவார்கள். எனவே இந்த போதைப் பொருட்கள் என்பது மிகவும் கொடுமையான ஒரு விஷயம். எனவே இளைஞர்கள் இந்த போதைப் பொருட்களிலிருந்து மீள வேண்டும். இந்த போதைப் பொருட்கள் கடத்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பள்ளிகள், கல்லூரிகள் இது போன்ற இடங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த NDPS ஆக்ட் அப்படின்னு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985. அதன்படி இந்த சலீம் தோலா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவன் இப்பொழுது டெல்லியில் பல்வேறு ஏஜென்சிஸ் இவர்களுடைய விசாரணை வளையத்தில் இருந்து வருகின்றான். இன்னும் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றான். இவன் திஹார் ஜெயிலில் நாளை அல்லது நாளை மறுநாள் அடைக்கப்படலாம். இது போன்ற சம்பவங்கள் நமக்கு என்ன பாடத்தை தருகிறது என்று சொன்னால், என்னதான் இது போன்ற போதைப் பொருட்களை அந்த சப்ளை செயின் என்று சொல்லக்கூடிய அவர்கள் தயாரிக்கின்ற இடம், மற்றபடி கொடுக்கக்கூடிய இடம், வரக்கூடிய இடம், இதையெல்லாம் முற்றிலும் ஒழித்தால்தான் நாம் இந்த போதைப் பொருளை முழுமையாக ஒழிக்க முடியும். எனவே இந்த மிகப்பெரிய ஆப்ரேஷன் வெப் இதை நடத்திய நம்முடைய நாட்டினுடைய உளவுத்துறையினர் நார்கோட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, DRI மற்றும் NIA இவர்களுக்கு வாழ்த்துக்கள்.